வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் ஸ்ரீதேவி லீ நியூஸ் தொலைக்காட்சிக்காக இன்னைக்கு பலன் பார்க்கலாங்களா? 6ஆம் தேதி சனிக்கிழமை கடகராசிக்கும் இன்னைக்கு சந்திராஷ்டமம் ஸ்டார்ட்டுங்க. ஸோ அவங்க செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் பார்த்து பண்ணிக்கலாம். ஏன் அந்த அன்னைக்கு வேண்டான்னு சொல்றோம்னா, அது ஒரு எந்த வேலை பண்ணாலுமே அந்த இடத்துல ஒரு டிஸ்ட்ராக்ட் ஆகுங்க. எந்த ஒரு நல்ல விஷயத்தையும் அந்த சந்திராஷ்டமம் இருக்கிற அன்னைக்கு செய்யக்கூடாது. அதுதான் அது இன்னைக்கு கடகராசிக்காரங்க அதை ஃபாலோ பண்ணிக்கலாங்க. இன்னைக்கு ராசி பலன் பார்க்கலாங்க. மேஷ ராசிக்கு இன்னைக்கு என்ன பலன் அப்படின்னு பார்க்கலாம். மேஷ ராசிக்கு இன்னைக்கு ஒன் த மெஜிஷியன் வந்திருக்குங்க. எந்த விஷயம் புதுசாக பண்ணணும்னு இன்னைக்கு நினைச்சீங்கன்னா தாராளமா பண்ணுங்க. இன்னைக்கு சனிக்கிழமை அப்படிங்கறதுனால எல்லாம் நீங்க தள்ளி போட வேணாம். புதுசா ஆரம்பிக்கணும் அப்படின்னா கண்டிப்பா ஆரம்பிக்கலாம். தன்னம்பிக்கையோட அளவு இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாவே இருக்கும். ஸோ இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க, சக்சஸ் ஆவீங்க. அது போக அடுத்தது பாத்தீங்கன்னா ரிஷப ராசிக்கான உங்களுடைய பலன்கள். ரிஷப ராசிக்கு பாத்தீங்கன்னா த ஹை பிரிஸ்டஸ் அப்படிங்கிறது வந்திருக்கு. கார்டு நம்பர் 2. கார்டு நம்பர் 2ல வந்திருக்கிறதுனால அவங்களுக்கு அவங்க ஒரு இமேஜினேஷன்ல இருப்பாங்க. இன்னைக்கு காலையில் நம்ம இன்னைக்கு இது பண்ணலாம், அது பண்ணலாம், என்ன நடக்கும் அப்படிங்கிறதெல்லாம் அவங்களோட இமேஜினேஷன் ஒன்று. பட் அதே நடக்குங்கிறது தான் ஒரு சக்சஸ். அவங்களோட கிரியேட்டிவ் பவர்ஸ், அவங்க ஏதாவது யோசிச்சு வச்சிருந்தா அது இன்னைக்கு சக்சஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இன்னைக்கு சனிக்கிழமை இல்லையா, நல்லபடியா ஒரு கடவுளை கும்பிட்டுட்டு வீக்கெண்ட் டேஸ் அப்படின்னு சொல்லிட்டு இல்லாம அதை ஸ்டார்ட் பண்ணி அவங்க நடத்தலாம். கண்டிப்பா சக்சஸ் ஆகும். மிதுனம். மிதுனம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா செவ்வாய். இன்னைக்கு நேற்று தான் சந்திராஷ்டமம். இன்னைக்கு தான் கொஞ்சம் பாதி வரைக்கும் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா உங்களுக்கு அது அதனால அது கொஞ்சம் மன உளைச்சல் இருக்கும், சண்டை சச்சரவுகள் இருக்கும். அதெல்லாம் விட்டுட்டு வெளியே வாங்க, லைஃப்ல வேற மாதிரி பார்க்கலாம். உங்களோட ஹிடன் எனிமீஸ் இன்னைக்கு உங்களுக்கு தெரிவாங்க. நிறைய பேர் இருப்பாங்க, பட் இன்னைக்கு உங்களுக்கு ஒருத்தவங்களை காட்டி கொடுக்காது. அதனால நீங்க அது கொஞ்சம் கவனமாயிருங்க. ஹிடன் எனிமீஸ் தெரிஞ்சதுன்னா அவங்க கிட்ட பார்த்து நடந்துக்கலாம் இல்லைங்களா? அடுத்தது கடகம்க்கு பாத்தீங்கன்னா இதுல முழு சந்திராஷ்டமம். ஸோ அவங்க இன்னைக்கு எதுலையுமே கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லதுங்க. பொதுவான அந்த கருத்து தான் அது. சந்திராஷ்டமம் அன்னைக்கு நீங்க பார்த்து இருந்துக்கணும் அப்படிங்கிறது பாருங்க. ஆக்சுவலா நான் அதை தான் சொன்னேன். உங்களுக்கு வந்திருக்க கார்டும் பாத்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரென்த் தான் வந்திருக்கு. செல்ஃப் அவேர்னஸோட இருக்கணும். நம்ம பேசுற வார்த்தைகள் கரெக்டா பேசணும். ஒரு மாதிரி கன்ஃபியூஷனான ஒரு முடிவுகள் எடுக்கக்கூடிய சூழ்நிலை வரும். அதனால நீங்க எந்த முடிவும் இன்னைக்கு எடுக்காதீங்க. அமைதியா இருங்க. நீங்க பாட்டு தனியா உங்க வாழ்க்கை அப்படியே ஜாலியா போயிட்டு வந்துருங்க. எங்க போனாலுமே வம்பு விலைக்கு வரும். அது பார்த்து நடந்துக்குங்க. அவ்வளவுதான் இன்னைக்கு. அப்புறம் சிம்மம்க்கு இன்னைக்கு எப்படி இருக்கு அப்படின்னா, சிம்மம்மை பொறுத்த வரைக்கும் அதே தான். அவங்களுக்கு த சாக்ரிஃபைஸ், த ஹேங்க்டு மேன் வந்திருக்குது. 12 நம்பர் கார்டு. என்ன ப்ராப்ளம்னே தெரியாம 4 பக்கமும் வரும். அதுக்கு ஒரு கேடயமா வச்சது என்ன அப்படின்னா நமசிவாய மந்திரம் மட்டும்தான். அதை வச்சுட்டு நீங்க பாட்டுக்கு போயிட்டே இருங்க, சக்சஸ் ஆகும். அடுத்தது பாத்தீங்கன்னா கன்னி ராசிக்கு என்ன அப்படி இன்னைக்கு அப்படின்னா, கன்னி ராசிக்கு பாத்தீங்கன்னா நல்லா இருக்குங்க. த வேர்ல்டு குரு அப்படிங்கிறது நல்லா இருக்கு. அவங்க என்ன யோசிச்சு வச்சிருக்காங்களோ அதை பற்றி அது நல்லதான் நடக்கும். அதாவது என்ன யோசிச்சு வச்சிருப்பாங்க அப்படின்னா, இன்னைக்கு வீக்கெண்ட் தானே, ஜாலியாக எங்க சினிமாவுக்கு போகலாம் அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. அது கண்டிப்பா நடக்கும். அதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா அதுக்கு பணம் தேவைப்படுது இல்லைங்களா? ஒரு தேட்டருக்கு போறதுனாவே நம்மளுக்கு செலவாகும். அது நடக்கும். அதே மாதிரி ஒரு லைஃப் லாங்கான ஒரு யோசனையை அவங்க இன்னைக்கு முடிவு எடுத்தா நல்லா இருக்கும். கண்டிப்பா அது சக்சஸ் ஆகுங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா துலாம்க்கு எப்படி இருக்கு அப்படின்னா, துலாம் ராசிக்காரங்களுக்கு த லவர் கார்டு வந்திருக்குங்க. 6 நம்பர் 6. லவ், மேரேஜ் இதெல்லாம் அந்த இதாகும். ஓப்பனாக சொல்ல போனால் வீக்கெண்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். அதுவும் இல்லாமல் வரவேண்டிய பணம் வரும் இன்னைக்கு. மற்றபடி ஒரு அன்புக்காக என்றைக்குமே தேடிட்டு இருக்கீங்க. கண்டிப்பா அந்த அன்பு உங்களுக்கு கிடைக்கும். இன்றைய நாள் சிறப்பாக இருக்கும். விருச்சிக ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாத்திரலாங்களா? விருச்சிக ராசிக்காரங்களுக்கு 2 கார்டு வந்திருக்கு. டபுள் மைண்டடா இருக்கிறதுனாலதான். த சேரியட், த வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் வந்திருக்குங்க. ஆம்பிஷன் ஃபுல்ஃபில் ஆகிறதுக்காக அவங்க ரொம்ப முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அது கண்டிப்பா நடக்கும். ஆனா
ஒருநிலைப்பாடோட அதை வந்து அவங்க முயற்சி பண்ணணுங்க. கண்டிப்பாக அவங்க போக வேண்டிய இடமோ அவங்க வந்து சக்ஸஸ் பண்ண வேண்டியதோ கண்டிப்பாக பண்ணிடுவாங்க. என்ன ஜெயின் வீல் மாதிரி தான், ஒரு டைம் அவங்களோட எண்ணங்கள் மேலே போகும், டக்குன்னு வந்து சோர்ந்து கீழே வந்துடுவாங்க. மறுபடியும் அவங்கள புஷ் பண்ணணும் மேலே போகிறதுக்கு. அது மட்டும் இன்னைக்கு அது கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும், அப்ஸ் அண்ட் டவுன்ஸாக தெரியும் உங்களுக்கு. பட் கான்சன்ட்ரேஷனாக அது ஒரு வேலையை பண்ணினீங்கன்னா கண்டிப்பாக அது வந்து அதுக்கான சக்ஸஸ் உங்களுக்கு கிடைக்குங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா தனுஷுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாமா. தனுஷுக்கு வந்து இன்னைக்கு வந்து கடவுளோட ஆசீர்வாதம் ஃபுல்லாக இருக்குங்க. அவங்க என்ன வேணும் அப்படின்னு இன்னைக்கு நினைக்கிறாங்களோ அது கண்டிப்பாக அவங்களுக்கு கிடைக்கும். அதை மனசில் நினச்சிட்டு அவங்க தாராளமாக வெளியே கிளம்பலாம். எங்காவது கோயில் ஸ்தலம் அந்த மாதிரி போகக்கூடிய வாய்ப்பு கிடைக்குங்க. கண்டிப்பாக கிடைச்சதுன்னா கண்டிப்பாக போங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மகர ராசிக்கு எப்படி இருக்குது அப்படின்னா, மகர ராசிக்கு வந்து த ஃபூல் அந்த நம்பர் 22 வந்திருக்குங்க. ராகுசாரத்தில் இருக்குது ராசி. அவங்க பேசுகிற பேச்சுக்கள் வந்து கரெக்டாக இருக்கணும். அவங்க பேசும்போது தவறான வார்த்தையை விட்டுட்டாங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையில் கொண்டு வந்து அவங்களுக்கு விடுங்க. இன்னைக்கு கொஞ்சம் பார்த்து பேசுங்க. ஆனால் நீங்கள் பண்ணக்கூடிய பிஸ்னஸ், அதாவது நீங்கள் மார்க்கெட்டிங் லைனில் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் பேசக்கூடிய பிஸ்னஸ் அது வந்து ரியல் எஸ்டேட்டாக இருக்கட்டும், எதாக இருக்கட்டும், ஒரு கன்க்ளூஷனுக்கு வரும். ஸோ உங்களுக்கு ஒரு முடிவு தெரியும். அதனால் உங்களுக்கு ஒரு வெற்றியும் கிடைக்கும். முடிஞ்ச அளவுக்கு உங்களோட பழைய பிஹேவியர்ஸ் எல்லாம் விட்டுட்டு கொஞ்சம் நார்மலைஸாக இருந்து நீங்கள் சக்ஸஸ் பண்ணுற வழியை பாருங்கள், கண்டிப்பாக நடக்குங்க. அடுத்தது கும்பம். வந்து இன்னைக்கு வந்திருக்கிறது வந்து ஹை பிரிஸ்டஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்பர் 2 கார்டில் எப்படி இருப்பாங்க அப்படின்னா வந்து அவங்களுக்கு இன்னைக்கு ஒரு விஷயம், அவங்களோட மனசுக்குள்ளே இருக்கிற விஷயம் அவங்களுக்கே ரிவீல் ஆகும். ரொம்ப நாளத்து ஆசையாக இருக்கலாம், எதாக இருக்கலாம். அது இன்னொருத்தங்களுக்கு நீங்கள் யாருக்கு தெரியணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக இன்றைக்கி அது தெரியக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அது போக வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஃபேவரபுளாக இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து, அதாவது இப்போ நீங்கள் ஒருத்தர்கிட்ட ஒரு விஷயத்தை எதிர்பார்த்து போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது கண்டிப்பாக இன்றைக்கி சக்ஸஸ் ஆகும். ஏன் அப்படின்னா அவங்க வந்து இன்றைக்கி அவங்களுக்கு வந்து அந்த எண்ணம் வந்து ஓகே இவங்க சொல்கிறது கரெக்டாக இருக்கும், நம்ம செய்யலாம் அப்படிங்கிறத வந்து அவங்களுக்கு தோணும். ஸோ அதுலேயும் அவங்களுக்கு சக்ஸஸாக இருக்கும். இன்னொன்று, இந்த கார்டு வந்திருக்கு அப்படிங்கிறதுனால முடிஞ்ச அளவுக்கு அவங்களோட விஷயங்களை வந்து சக்ஸஸ் பண்ணுறதுக்கான முயற்சிகள் நடத்துங்க. நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆவீங்க. அவ்வளோதான். எதுவுமே பண்ணாமல் நடக்குமா அப்படின்னா கண்டிப்பாக நடக்காது. நீங்கள் அந்த விஷயத்தை நோக்கி போங்க, கண்டிப்பாக அவங்க வந்து நீங்கள் யார் ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. அடுத்தது மீனத்துக்கான பலன் என்று. மீனத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் த ஃபூல் அப்படின்னு தான் வந்திருக்கு. அவங்களுக்கு ராகுசாரத்தில் தான் இருக்குது. அவங்க சும்மாவே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ரிஸ்க் எடுக்கிறதெல்லாம் ரஸ்க்கு சாப்பிட்ற மாதிரின்னு சொல்லுவாங்க. ஆனால் ரிஸ்க் எடுத்தாங்கன்னா அவங்களோட விஷயம் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். இன்றைக்கி அவங்களோட ஹார்ட் பிஹேவியர்ஸை மாத்திரம் விட்டுட்டு நார்மலாக அவங்க போனாங்கன்னா கண்டிப்பாக நடக்கும். அவங்க ஏதாவது பிஸ்னஸ் பேசியிருந்தாங்கன்னா அதுவும் நடக்கும். எதை விற்கணும்னு நினச்சா கூட விற்றுட்டு வந்துடுவாங்க. அந்த அளவுக்கு அவங்களுக்கு இன்றைக்கி நல்லா இருக்குங்க. டுடேஸ் டே இஸ் தட்ஸ் ஆல். ஹேவ் அ நைஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு இன்றைய பலன்களை முடிச்சுக்கிட்டு நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன். நன்றி.